நண்பர்களே, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்களும் பாருங்க அந்த வீடியோவை. கேட்டீங்களே தம்பி, இந்த கேள்விக்கு தான் தம்பி நான் காத்துனேன். புரோட்டோகால்னா என்ன தம்பி? ஒரு வழிமுறை இல்லையா? இப்ப தம்பி கேமரா புடிச்சுன்னுக்கிறாரு, நீங்க மைக் புடிச்சுன்னுக்கிறீங்க, நான் பேசினுக்கிறேன். இது ஒரு புரோட்டோகால் இல்லையா? இந்த அம்மா என்ன புரோட்டோகால் பண்ணிச்சு சொல்லு? ஒரு மந்திரிக்கு போய் கொடை புடிச்சு நின்னுது. அது எந்த புரோட்டோகால்ல வருது? அப்புறமா அந்த கான்வாய் கார்ல ஏறிக்கினே கம்பி புடிச்சின்னு தொங்கின்னு போகுது. எந்த புரோட்டோகால்? வாஸ்தவம் தான். மூணாவது டிட்வா புயல், சென்னை முழுக்க வெள்ளம், மேட்டு மேல ஏறி போய் நின்னுங்கனே துளி வெள்ளம் கூட சென்னையிலே இல்லை, அனைவரும் பாதுகாப்பாக. அது என்ன புரோட்டோகால்? மழை தண்ணி போற காவால கொசு வலைய மூடிட்டு வெள்ளம் போய் விட்டது, கொசு வராதுன்னு. அதை விட பரவாயில்ல, ஒரு இடத்துல போய் போடுறாங்க பவுடரு. ஒரு தம்பி வந்து உங்களை மாதிரி ஒரு தம்பி என்னமா கொஞ்சம் கூட வாசனை வரலையே, இது என்னமா ப்ளீச்சிங் பவுடர்னா? நான் பான்ஸ் பவுடரா போட முடியும்? நீ எந்த பவுடர்னா போட்டுக்கோ. காவாக பான்ஸ் பவுடர் போடுறது என்ன புரோட்டோகால்? இந்த புரோட்டோகாலை இன்னும் கூட நான் இழுத்துனே போவேன். முதல்ல அந்த மாதிரி புரோட்டோகாலே தெரியல. ஃபர்ஸ்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அந்த இடத்துல நிக்கிறாங்க இல்லையா? நீங்க மேயர், ஓகே, பெருநகர சென்னைத்தின் மேயர் தான், நீங்களே கவுன்சிலரால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த மரியாதை நீங்க ஓகே பண்ணிக்க. அடுத்து என்ன பண்ணா? இந்த அம்மா கிட்ட கூட மூணாவது ஆளை போய் தூக்கி கொடுக்குற என்ன? இதுதான் நண்பர்களே அந்த ஒரு ரீல்ஸ். மேயர்ன்ற பதவி எவ்வளவு பெரிய ஒரு பதவி, அதுவும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், பெரிய ஒரு லிமிட். அது வரவன் போறவன்லாம் மேயரை போட்டு இந்த வெளு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நான் இப்போ எதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதை ப்ளே பண்ணி காட்டுறேன்னா, மேயர் பிரியா அவர்கள் திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, இப்போ திமுக ஆட்சியும் கிடையாது, ஆனால் அந்த ஆணவத்தின் உச்சம் அப்படின்றது இன்னும் அந்த அம்மா விட்டு போகல அப்படின்றது தான் வந்து யதார்த்தம். கண்டிப்பாக மக்கள் வந்து இதற்கு சரியான தீர்ப்பை வழங்குவாங்கன்னு நான் நம்புறேன்.